கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 12 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு சின்ன ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி அபிராமிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. அப்போ ராஜேஸ்வரி நேராக அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு நேராக அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள், என்ன நடந்தாலும் அந்த ரவி வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, ரவுடிகளும் சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக அந்த ரவியோட வீட்டுக்கு போயிட்டு, ரவி எங்கே அப்படின்னு ரவியோட ஒய்ஃப் கிட்டே கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சார் உங்களை பார்க்குறேன்னு சொல்லி 1 ஹவருக்கு முன்னாடியே கிளம்பிட்டாரு சார், வீட்டுக்கு வரலையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ நான் தான் வந்து ஹோட்டலில் வெயிட் பண்ண சொன்னேன், மறந்துட்டேன் சிஸ்டர், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ கார்த்தி யோசிக்கிறாரு, அப்போ ரவி இங்கே தான் போயிருப்பார் அப்படின்னு வெளியில் வந்துட்டு நேராக அந்த போலீஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு அந்த ராஜேஸ்வரி மேலே தானே டவுட் இருக்குது, அந்த மேடத்தோட நம்பரை கொடுங்க, அவங்க கடைசியாக யாருக்கு பேசியிருக்காங்களோ அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக மீனாட்சிக்கு கால் பண்ணி ஒரு பிளானை சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாட்சியும் சரிங்க தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமிக்கிட்ட வந்துட்டு, அத்தை ரவியை கண்டுபிடிச்சாச்சான், உண்மையை நிரூபிக்கிறதுக்கு கார்த்தி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி பயத்தில் திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இன்னுமே பயப்படுறாங்க ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு நேராக அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணி, ஏய் ரவி எங்கடா அப்படின்னு கேட்க, மேடம் ரவியை இங்கே தான் கட்டி போட்டு வச்சுருக்கோம், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ராஜேஸ்வரியும் சரி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து ஈஸியாக ராஜேஸ்வரி கடைசியாக பேசின அந்த நம்பரோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.